சரி, இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார்னு எல்லாருடைய கவனமாக இருந்து, குறிப்பாக மத்தியில் உள்ள பிஜேபி அரசு, மாநிலத்தில் திமுக அரசை கண்டிப்பாக விமர்சனம் செய்வார், எதிர்த்து பேசுவார். சரி, இதுக்கெல்லாம் இவர் வரல, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு விஜய் அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக இதுதாங்க வந்து உன்னிப்பா இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தவொடனே பெரும் உற்சாகத்தில் இருந்தார் விஜய். பயங்கரமான உற்சாகம். அந்த உற்சாகத்துக்கான காரணம் என்னன்னா, அப்படியாப்பட்ட கூட்டம் அப்படி திரளா இருந்தது. அந்த ரேம்ப் வாக்கே அவரால் நடக்கவே முடியல. எவ்வளோ பாதுகாப்பு, அந்த கம்பியெல்லாம் கிரீஸ் தடவையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா மேலே ஏறிடுறாங்க அப்படின்றதுக்காக. அதெல்லாம் தாண்டி தொபுன்னு உள்ள ஏறிட்டாங்க. உள்ள ஏறி அந்த பவுன்சர்ஸ், அப்புறமா வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு படையினர் இவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்தாங்க. அந்த அன்பு அதை போயிட்டு முடிச்சுட்டு வந்து பேச ஆரம்பிச்சாரு. குறிப்பா சில விஷயங்களுக்கு வந்து நேரடியாகவும், பல விஷயங்களுக்கு நேரடியாக இல்லாமல் இன்டைரக்டாகவும் சொன்னதாக எனக்கு படுது. வந்து அவர் ஆரம்பிச்சது இப்படிதான் பார்த்தாரு. அது என்ன அப்படின்னா, விஜய் ஏன் வந்து வெளியே வர மாட்டேன்றாரு? அவர் என்ன பனையூர் பண்ணையாரா? பனையூர் அரசியல் பண்றாரா? மக்கள் கிட்ட வரமாட்டாரா? மக்களை சந்திக்க மாட்டாரா? இப்ப தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் எதிர்க்க வந்து அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஒரு நள்ளிரவு நேரத்தில் வந்திருக்கலாமே. இப்படி பல விஷயங்கள். மழை வெள்ள நேரத்தில் வந்து கடலூருக்கோ திருவண்ணாமலைக்கோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஊருக்கே அவரால் போக முடியல. அவங்கள இங்க வர வச்சு நிவாரணம் கொடுத்தாரு. இவர் ஏன் இப்படி வந்து உள்ள இருந்துக்கிட்டே ஒரு அரசியல் பண்றாரு? கேட்டா மாசுன்றாங்க, அப்புறமா வந்து அவர் வந்த கூட்டம் கூட்டின்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் விஜய் அப்படின்பொழுது, ஒரு சிங்கம் கதையுடன், அது கதையுடன் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்றதுதான். சிங்கம் எப்போதான் தான் வெளியே வரும், அதுவும் வேட்டைக்கு வரும். அப்படி வரும்பொழுது ஒரு கர்ஜனை ஒன்று கொடுக்கும். அந்த கர்ஜனை வந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். சிங்கம் வந்து வேட்டைக்கு வரும்பொழுது தனியா வரும், கூட்டமா வரும். பெரும்பாலும் தனியா வரும். வந்து சிங்கம் எதுக்குமே பயப்படாது, தனியா தான் வரும். சிங்கம் அனாவசியமா வந்து எதுக்கும் வந்து உலா வராது. அதே போல சிங்கம் உயிரோடு உள்ள மிருகத்தை தான் வேட்டையாடும். இறந்து போனதை, அழுகி போனதை அது தொடவே தொடாது. நான் ஒரு சிங்கம் அப்படின்னு தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் வந்து அது நான் ஏன் நீங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திரும்ப வந்து நான் வரல, அந்த பிரச்சனைக்கு வரல, நான் வெளியே வரல, நான் குரல் கொடுக்கலன்னு, நான் சிங்கம் போயா. திரும்ப இந்த மதுரை மண்ணு, கண்டிப்பா மதுரை மண்ணை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த மாநாடு நடந்திருந்தால் நிச்சயமாக விஜயகாந்த் வழியில், இல்ல விஜயகாந்த் என் அண்ணனாக அப்படின்னு விஜயகாந்தோடைய நிறைய படங்கள், நிறைய பேனர்களுடன் இப்போ வந்து நம்ம அண்ணா, எம்ஜிஆர், விஜய் பார்த்தோம்ல, இதனோடு சேர்ந்து விஜயகாந்தோடைய ஒரு படத்தையும் வச்சிருப்பாங்க. இது எப்படியே பிரேமலதா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அந்த டேட்டு கிட்டலாம் ஒரு விதமாக அவங்க மாத்தினாங்களா, மாறிடுச்சா, அது அந்த விவாதத்துக்குள்ளே போவேனா. விஜயகாந்த் படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க.